வணக்கம். நான் உங்கள் மோகனா. 2/9/2025 செவ்வாய்க்கிழமை. வெளிநாட்டு செய்திகள் வாங்க போகலாம். மீனம்பாக்கம் செப்டம்பர் 2. குவைத்தில் இருந்து சென்னை வந்தபோது விமானத்தில் புகைப்பிடித்த வாலிபர் கைது. குவைத்தில் இருந்து சென்னை வந்தபோது விமானத்தில் புகைப்பிடித்த வாலிபரை விமான நிலைய போலீசார் கைது செய்தனர். சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு குவைத்தில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டு இருந்தபோது அதில் பயணம் செய்த கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த ராஜா வயது 32 என்பவர் இருக்கையில் இருந்து எழுந்து அடிக்கடி விமான கழிவறைக்கு சென்றுவிட்டு வந்து அமர்ந்தார். அப்போது அவரிடம் இருந்து புகைப்பிடித்ததற்கான சிகரெட் நெடி வந்துள்ளது. இதனால் சக பயணிகள் விமான பணிப்பெண்ணிடம் புகார் செய்தனர். ராஜா ரவியிடம் விமான பணிப்பெண்கள் விசாரித்த போது தன்னால் புகைப்பிடிக்காமல் நீண்ட நேரமாக இருக்க முடியாது என்றார். ஆனால் விமானத்தில் புகைப்பிடிப்பது விமான பாதுகாப்புக்கு எதிரானது. இது விமானத்தில் உள்ள 164 பயணிகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது என்று கூறி அவரை எச்சரித்தனர். மேலும் இது பற்றி விமானியிடம் புகார் செய்தனர். உடனடியாக அவர் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்தில் ஏறி ராஜாவை பரிசோதித்தனர். அவரிடமிருந்து சிகரெட்டுகள் மற்றும் லைட்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் ராஜாவை விமானத்தில் இருந்து கீழே இறக்கி குடியுரிமை சோதனை, சுங்கச் சோதனை ஆகியவற்றை முடித்துவிட்டு சென்னை விமான நிலைய போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் ராஜா குவைத்தில் டிரைவராக பணியாற்றி வருவதும் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்ததும் தெரிய வந்தது. விமான பாதுகாப்பு சட்டத்தை மீறி விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது புகைப்பிடித்ததாக ராஜா மீது சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். அப்புறம் பாருங்க, மூணாறு செப்டம்பர் 2 விறுவிறுப்பாக நடந்த போட்டி. 16 இட்லி சாப்பிட்டவருக்கு 5000 பரிசு. இதை பாருங்க, அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, அது பரிசு. கேரளா மாநிலம் மூணாறு அருகே கட்டப்பனையில் மலையாளி மணமகிழ் மன்றம் சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நேற்று இட்லி சாப்பிடும் போட்டி நடந்தது. போட்டியில் பெண்கள், வடமாநில தொழிலாளர்கள் உள்பட 17 பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டி மேடையில் இட்லிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. 10 நிமிடங்கள் யார் அதிகமான இட்லி சாப்பிடுகிறார்களோ அவர்களில் முதல் 3 பேருக்கு பணம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. போட்டி தொடங்கியவுடன் அனைவரும் ஆர்வமுடன் இட்லிகளை வாங்கி வேகமாக சாப்பிட தொடங்கினர். குறிப்பிட்ட நேரத்தில் கட்டப்பானையை சேர்ந்த ஜிஜி என்பவர் 16 இட்லிகள் சாப்பிட்டு முதல் இடம் பிடித்தார். அவருக்கு 5001 மற்றும் ஒரு சேவல் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 14 இட்லிகள் சாப்பிட்டு 2வது இடம் பிடித்த மனோஜ் என்பவருக்கு 3001 13 இட்லி சாப்பிட்டு 3வது இடம் பிடித்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி மங்கள் என்பவருக்கு ரூபாய் 1001 பரிசாக வழங்கப்பட்டது. ரயில் பெட்டிகள்ங்க, கைரோ பட்டு இதில் வந்து பாருங்க, கைரோ ஊரில் வந்து ரயில் பெட்டிகள் வந்து தடம் புரண்ட காட்சி பாருங்க. எகிப்தின் ஜாலால் நகரம் அருகே தடம் புரண்ட ரயில் பெட்டிகளையும் அங்கு மீட்பு பணி நடைபெறுவதையும் படத்தில் காணலாம். ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 3 பேர் பலி, 100 பேர் படுகாயம். எகிப்தில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 3 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டது. எகிப்தின் வடக்கு பிராந்தியமான மார்சா மாட்ரூவில் இருந்து தலைநகர் கைரோவுக்கு பயணிகள் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஜலால் என்ற இடத்துக்கு அருகே சென்றபோது அந்த ரயில் திடீரென தடம் புரண்டது. இதில் ரயிலின் 2 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி கவிழ்ந்தது. எனவே ரயிலில் இருந்த பயணிகள் கத்தி கூச்சலிட்டனர். இதனால் அந்த இடம் முழுவதும் மக்களின் அழுகுரலால் போர்க்களம் போல காட்சியளித்தது. இதுகுறித்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அவர்கள் அங்கு விரைந்து சென்று ரயில் பெட்டியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.
அப்போது அந்த விபத்தில் சிக்கி 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டது. மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து விபத்தில் பலியானோருக்கு அந்த நாட்டின் சுகாதாரத்துறை மந்திரி கலித் அப்துல் காபர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த விபத்தால் பூங்கா மற்றும் ஜலால் வழித்தடம் இடையே பல மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். செப்டம்பர் 2 உக்ரைனில் முன்னாள் சபாநாயகரை சுட்டுக் கொன்றவர் கைது. உக்ரைனில் 2016 முதல் 2019 ஆண்டு வரை நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்தவர் ஆண்ட்ரி பர்பி. லிவ் மாகாணம் பிராங்க்ஸ்வி பகுதியில் கடந்த வாரம் இவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து தப்பியோடிய குற்றவாளியை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அப்புறம் பாருங்க, ஒருவர் சாவு, வாஷிங்டன்ல 3 பேர் படுகாயம், நடுவானில் மோதி தீப்பிடித்த விமானங்கள். இதை பாருங்களேன், விமானம் எப்படி இருக்குது பாருங்க, பாதி பாதியா படத்துல காணலாம். இந்த பாருங்க, அமெரிக்காவின் கொலராடோ விமான நிலையத்தில் சென்னை அதாவது அமெரிக்காவின் கொலராடோ விமான நிலையத்தில் செஸ்னா 172 என்ற சிறிய ரக விமானம் தரையிறங்க முயன்ற போது அப்போது நடுவானில் பறந்த EA-300 என்ற மற்றொரு விமானம் மீது அந்த விமானம் மோதியது. இதில் கீழே விழுந்து நொறுங்கிய 2 விமானங்களும் தீப்பிடித்ததால் கொழுந்துவிட்டு எரிந்தன. இந்த விபத்தில் ஒருவர் உடல் கருகி பலியானார். படுகாயமடைந்த 3 பேர் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடுத்தது பாருங்க, கான்பூரா செப்டம்பர் 2 ரஷ்ய தூதரகம் மீது மோதிய கார் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ரஷ்யா தூதரகம் அமைந்துள்ளது. அங்குள்ள வாகன நிறுத்துமிடத்தில் உரிய அனுமதியின்றி ஒரு கார் நிறுத்தப்பட்டு இருந்தது. தகவலின் பேரில் அங்கு விரைந்து போலீசார் இந்த நபரிடம் காரை விட்டு கீழே இறங்குமாறு எச்சரித்தார். ஆனால் அந்த நபர் கீழே இறங்காமல் அவர்களை மோதுவது போல கார் வேகமாக ஓட்டிச் சென்றார். பின்னர் அந்த கார் தூதரக நுழைவாயில் மீது மோதி நின்றது. இந்த சம்பவத்தில் ஒரு போலீசார் படுகாயமடைந்தார். இதனை அடுத்து துப்பாக்கி முனையில் போலீசார் காருக்குள் இருந்த 39 வயது நபரை கைது செய்தனர். 39 வயசாங்க, கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. அடுத்தது பாருங்க, வாஷிங்டன் செப்டம்பர் 2 வீட்டின் கதவை தட்டி விளையாடிய சிறுவனை துப்பாக்கியால் சுட்ட உரிமையாளர். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணம் ஜுங்ஸ்டன் நகரில் சிறுவர்கள் தெருவில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஏதாவது ஒரு வீட்டின் கதவை தட்டிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வது என கூறி விளையாடினர். அனைவரும் ஒரு தெருவில் உள்ள வீடுகளில் கதவை தட்டி வேகமாக ஓடி மறைந்தனர். அவர்களில் 10 வயது சிறுவன் ஒரு வீட்டின் கதவை தட்டிவிட்டு ஓட முயன்ற போது ஆத்திரமடைந்த வீட்டின் உரிமையாளர் துப்பாக்கி எடுத்து சிறுவனை நோக்கி சுட்டார். இதில் படுகாயமடைந்த சிறுவன் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஏங்க, குழந்தை கதவு தட்டி விளையாடினா அதுக்கு துப்பாக்கிலையா சுடுவாங்க? என்னப்பா இது? இஸ்லாமாபாத் செப்டம்பர் 2 பாகிஸ்தானில் ஹெலிகாப்டரில் விழுந்து நொறுங்கிய 5 பேர் பலி. பாகிஸ்தானில் கில்கிட் பால்டிஸ்தானில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் புறப்பட்டது. அதில் விமானி உள்பட 5 பேர் பயணித்தனர். சிலராஸ் என்ற இடத்துக்கு அருகே அந்த ஹெலிகாப்டரை தரையிறங்கும் சோதனை நடைபெற்றது. அப்போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் விமானி உள்பட 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். இது குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகின்றது. உலகை சுற்றி கம்போடியா தலைநகர் பூனாம் பென்னில் உள்ள ஒரு பூங்காவில் இளம்பெண் ஒருவர் இறந்து கிடந்தார். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தினார். இதில் அந்த பெண் இங்கிலாந்தை சேர்ந்த ஜெசிகா காரியாட் அப்கின்ஸ் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக 33 வயது பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
ஆஸ்திரேலியாவின் தெற்கு ஆஸ்திரேலியா மாகாணத்தில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டு உள்ளன. அதன் ஒரு பகுதியாக ஹோட்டல்களில் பரிமாறப்படும் மின் வடிவ சோயா சாஸ் கொள்கலன்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் துறை மந்திரி சூசன் க்ளோஸ் அறிவித்துள்ளார். நார்வே கடற்படை தனது இராணுவ வலிமையை பெருக்குவதற்காக இங்கிலாந்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. சுமார் 1,00,000 கோடி மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 5 போர் பல்களை இங்கிலாந்திடம் இருந்து நார்வே பெற உள்ளது. வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அதன் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்காக நாளை புதன்கிழமை சீனா செல்கிறார். முன்னதாக சீன எல்லை மாகாணமான ஜாங்கில் உள்ள ஆயுத தொழிற்சாலையை அவர் மேற்பார்வையிட்டார். அப்போது ஏவுகணை உற்பத்தி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.